இரு சப்னா, என்ன பண்ற நீ? ஒன்னும் இல்ல, அத்தம்மாவுக்கு ஜூஸ் கொடுக்கற. ஜூஸ் கொடுக்கறியா இல்ல விஷத்தை கொடுக்கறியா? அம்மாடி, நீ என்னம்மா இந்த மாதிரிலாம் பேசுற? மம்மி, நீங்களே அவகிட்ட கேளுங்க. உங்களுக்கு கொடுக்கற ஜூஸ்ல இப்ப அவ என்னத்தை கலந்தானு? சப்னா சொல்லு, நீ இப்பதானே ஜூஸ்ல விஷத்தை கலந்த? நான் இவங்களோட ஜூஸ்ல பிளட் பிரஷரோட மாத்திரையை கலந்தேன். பாத்தியா, மறுபடியும் டிராமாவை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியா? பிளட் பிரஷர் மாத்திரையா? அப்ப எங்க அந்த ஜூஸை நீ குடி பார்க்கலாம். நான் எதுக்காக குடிக்கணும்? அண்ணி, நீங்க என்ன பேசுறீங்க? எப்ப பார்த்தாலும் சொப்னா மேல ஏன் பழி சுமத்திட்டே இருக்கீங்க? ஒன் செகண்ட். சப்னா, ஆமா, உன்னை ஜூஸ்ல மாத்திரை கலக்க சொல்லி மம்மி சொன்னாங்களா? இல்ல. அப்புறம் நீ ஏன் மாத்திரைய ஜூஸ்ல கலந்த? ஒரு நிமிஷம். நான் 2 நிமிஷம் பாத்ரூம் போயிட்டு வரதுக்குள்ள தேர்ட் வேர்ல்டு வார் கிரியேட் பண்ணிட்டீங்க. நான் தான் இவளை ஜூஸ்ல மாத்திரையை கலக்க சொன்னேன். சப்னா இன்னைக்கு டோஸ் கொடுக்க மறந்துட்டா, அதனால நான் ஜூஸ்ல கலந்து கொடுக்க சொன்னேன். எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என் குடும்பம் என் மேல எவ்வளவு அக்கறை எடுத்துக்கிறாங்க, என்னை பத்தி எந்த அளவுக்கு கவலைப்படுறாங்க. சரி, அந்த ஜூஸை கொடு. ஐ எம் சாரி லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், please enjoy the party. Let's party. Please sound enjoy. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க நீங்க? ஆமா, நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எதுவும் எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க. இருங்க, நீங்க சாப்பிட ஏதாவது கொண்டு வர சொல்றேன். சரோஜ். இல்ல, நீங்க கஷ்டப்படாதீங்க, நானே போய் எடுத்துக்கிறேன். ஷூர்? யா, இட்ஸ் ஓகே, ஃபைன். ஹாய். ஆனந்த். அம்மா, என்னாச்சுமா? என்னாச்சுமா? அம்மா, வாங்க சார். வணக்கம். என்னோட பேர் எஹம் சார். நான் தான் உங்களுக்கு கால் பண்ணேன். அப்படியா? இப்போ உங்க அம்மா எப்படி இருக்காங்க? டாக்டர் செக் பண்ணிட்டு இருக்காங்க சார். என்ன ஆகும்னு தெரியல. பயப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும். எங்க அம்மாவை கொலை பண்றதுக்கு யாரு ட்ரை பண்ணாங்களோ அவங்கள தயவு செஞ்சு விட்டுறாதீங்க. நீ ஒரு விஷயத்த சொல்லு. உனக்கு யார் மேலேயாவது சந்தேகம் இருக்கா? நான் சொல்றதுக்கு அர்த்தம், இந்த மாதிரி காரியத்தை உங்க அம்மாவுக்கு யார் செய்ய முடியும்? எனக்கு எல்லார் மேலேயும் சந்தேகம் இருக்கு சார். ரெஹம், யார் இவங்க? சிஐடி. சிஐடி? ஆனா இவங்களை வர சொன்னது யாரு? நான் தான் வர சொன்னேன். ஏன்? நீங்க? சார், நான் விகாஸ், அவனோட அண்ணன். ஏன்னா உங்களில் யாரோ தான் அம்மாவை கொலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. வாட் நான்சென்ஸ்? நீ உன் வீட்டில் இருக்கிறவங்களே சந்தேகப்படுறியா? நீங்கள் எதுக்காக பயப்படுறீங்க? எனக்கு ஒன்றும் புரியலையே. அண்ணியோட நிஜம் வெளியே வந்துடும்னா? சார், பார்ட்டியில் என்ன நடந்ததுன்னு நான் சொல்கிறேன். உனக்கு உன் சப்னா அண்ணி மேல சந்தேகமா இருக்கா? எஸ் சார். சப்னா எங்க? சப்னா ஹாஸ்பிட்டலுக்கு வரல, அவ வீட்டில் தான் இருக்கா. சரி, நீங்க யாரு? சார், நான் காவியா. எங்க அண்ணி சார். சார், சின்ன பையன், இவன் உங்களை குழப்பறான் சார். விகாஸ் சார், எங்க சிஐடி காரங்களை யாரும் குழப்ப முடியாது, புரிஞ்சுதா? உங்க மம்மி எங்க? மம்மி மேல ஐசியூ வார்டில் இருக்காங்க.
காப்பாத்துங்க, யாராவது காப்பாத்துங்க, நெருப்பு பத்திக்கிச்சு. புகையா இருக்கு. இது என்ன நெருப்பு பிடிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். போங்க சீக்கிரம். எல்லாரும் சீக்கிரம் ஜாக்கிரதை, வெளியே போங்க. வாங்க வாங்க வாங்க. இந்த பக்கம். இந்த பக்கம் இல்ல, சீக்கிரம் வாங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் இந்த பக்கம் வாங்க. வெளியே போங்க, வெளியே போங்க. சீக்கிரமா கொண்டு சீக்கிரம் வாங்க. வெளியே போயிடுங்க. சீக்கிரமா இந்த பக்கம், இந்த வாட்டரை பிரேக் பண்ணுங்க. கம் ஆன். பாஸ் புகையா இருக்கு. எரியுது. ஜாக்கிரதை, சீக்கிரம் எல்லாரும் வெளியே போங்க. போகாதீங்க. சீக்கிரமா இந்த பக்கம் போங்க. வாங்க. சீக்கிரம் சீக்கிரம் போங்க. சீக்கிரமா போங்க. இந்த போங்க பக்கம். போங்க. ஆமா ஆமா இந்த பக்கம் தான். பாத்து பத்திரம் பாத்து பத்திரம். வாங்க. பத்திரம். வாங்க நீங்க தான் இந்த பக்கம் ஜாக்கிரதையா வாங்க. கொண்டு போங்க ப்ளீஸ். ஆ, போங்க. ஆ, ஆ. கிஷன், சார் இது ஒன்றும் நெருப்புனால வந்த புகை இல்ல. இந்த வாசனையே வேற மாதிரி இருக்கு. இந்த வாசனை ஏதோ கெமிக்கல். சார் ஆ நீங்க சொன்னது கரெக்ட் தான் சார். இங்க பாருங்க, ஸ்மோக் பாம். மை காட். சார் இந்த ஸ்மோக் பால் ஃபயர் அலாரம் அடிக்கிறதுக்காக போட்டிருக்காங்களா என்ன? ஆமா ஸ்ரேயா, ஃபயர் அலாம் அடிக்கிறதுக்காக தான் ஸ்மோக் பாலை வச்சிருக்காங்க. மாலினியோட ரூம் எதுன்னு பாருங்க சீக்கிரம். அட பெட் காலியா இருக்குது. அப்போ மாலினி மேடம் எங்க போயிருப்பாங்க? சார் மாலினி மேடம் உயிருக்கு ஆபத்துன்னு தோணுது. ஸ்டாஃப் எல்லாரையும் உடனே இங்க கூப்பிடுங்க. ஹாஸ்பிட்டல் வார்டுல இருந்து ஒரு பேஷண்ட் காணாம போயிருக்காங்க. ஆனா யாருக்கும் எதுவுமே தெரியலன்றீங்க. வாவ். எங்களால என்ன பண்ண முடியும் சார்? ஹாஸ்பிட்டல்ல கூச்சலும் குழப்பமா இருந்துச்சு. எங்க உயிரை காப்பாத்துறதுக்கு இங்க இருந்து ஓடணும் சார். என்ன நீங்க எல்லாரும் பேஷண்ட் அப்படியே விட்டுட்டு உங்க உயிரை காப்பாத்திக்க ஓடுனீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்ல? சார், இது திடீர்னு எப்படி நடந்தது தெரியல சார். நாங்க மாலினி அம்மா குடும்பத்துக்கு சொல்றதுக்கு தான் இருந்தோம். அவங்க இறந்துட்டாங்கன்னு. ஆனா என்ன, மாலினி மேடம் இறந்துட்டாங்களா? ஆமா சார், அப்படின்னா யாரோ மாலினி மேடம் பாடியை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சார் இது ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில இருக்கிறவங்க யாரும் பண்ணிருக்க முடியாது. சார், உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட். இந்த விஷயத்த நீங்க உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. ஒருவேளை மீடியாக்காரங்களுக்கு தெரிஞ்சதுன்னா எங்களோட மானம் மரியாதை எல்லாம் மண்ணோட மண்ணா போயிடும் சார். வாய மூடு சார், ப்ளீஸ் சார். வாய மூடுன்னு சொன்னேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து டெட் பாடி காணாம போயிருக்கு. அப்புறம் உனக்கு ஹாஸ்பிட்டலோட கௌரவம் முக்கியம்னு பேசுறேன். ஒரு விஷயத்த கவனமா கேளு. உங்க ஹாஸ்பிட்டலோட ஒவ்வொரு கதவு, ஒவ்வொரு ஜன்னல் இப்பவே இந்த நிமிஷமே மூடப்படணும். ஒரு சின்ன ஈ கூட வெளியில போக கூடாது, புரிஞ்சுதா? சார் சொன்னது புரிஞ்சுதா? உடனே போ. துஷ்யந்த், ஹாஸ்பிட்டல்ல மூளை முடுக்கு எல்லாமே செக் பண்ணுங்க. மாலினி அம்மா டெட் பாடியை எங்கேயாவது மறைச்சு வச்சிருப்பானுங்க. எங்கேயாவது இருக்கும். எஸ் சார். ஆ சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க மம்மி கூட அறையில யாராவது அவங்கள பார்த்துக்க யாராவது இருந்தாங்களா? ஆமா சார், என்னோட ஹஸ்பண்ட் ஆனந்த் அங்கதான் இருந்தாரு. நீங்க அம்மா கூட தான் இருந்தீங்களா? அப்புறம் இதெல்லாம் எப்படி நடந்தது? ஃபயர் அலாரம் அடிச்சதுமே நான் வார்டை விட்டு வெளியே வந்தேன். என்ன விஷயம்னு பார்க்க வந்தேன். வெளியே பார்த்தா ஒரே புகையா இருந்தது. மக்கள் எல்லாம் வேக வேகமா அப்படி இப்படின்னு ஓடிட்டு இருந்தாங்க. இங்க எங்க அம்மா இருக்காங்க. அம்மா! சில பேர் அங்க என்ன தள்ளி தள்ளி மம்மியோட வார்ட்ரூமுக்கு தூரமா தள்ளிட்டாங்க. என்னால வார்ட்ரூம் வரைக்கும் திரும்பி வரவே முடியல. எப்படியோ ஒரு வழியா நான் மம்மியோட வார்ட்ரூமுக்கு போனப்போ, மம்மி மம்மி எங்க? மம்மி காணுமே. மம்மி மம்மி அங்க காணவே காணும். சார் ப்ளீஸ் மம்மியை சீக்கிரமா தேடுங்க சார். ஆ எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பார்த்தாச்சு. மாலினி மேடமோட டெட் பாடி எங்கேயுமே இல்லை. அப்புறம் சார் வார்ட்லேயும் செக் பண்ணியாச்சு, அங்கேயும் டெட் பாடி இல்லை. இல்லை சார். அப்போ இந்த காரியத்தை செஞ்சவங்க யாரோ, அவங்க மாலினி அம்மா டெட் பாடியை ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே கொண்டு போயிட்டாங்க. ஒரு வேலை பண்ணுங்க, ஹாஸ்பிட்டல் வெளியே இருக்கிற சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜில் நல்லா செக் பண்ணி பாருங்க.
ஒரு செகண்ட்ல வண்டி ரிவர்ஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வெளியே போயிடுச்சு. அப்போ கண்டிப்பா குற்றவாளி இந்த வண்டியில தான் மாலினியை கொண்டு போயிருப்பான். 1 செகண்ட், இந்த ஃபுட்டேஜை ரீவைண்ட் பண்ணுங்க. காரோட நம்பர் வேணும். பாஸ் பண்ணுங்க, ஜூம் பண்ணுங்க. XYZ5139. சார், நீங்கள் சொன்னது கரெக்டு தான். இந்த வண்டியில் தான் குற்றவாளி மாலினி மேடம் கூட்டிகிட்டு போயிருக்கணும். ஆமா நிக்கில், ஒரு வேலை பண்ணு. கண்ட்ரோல் ரூமுக்கு ஃபோன் பண்ணி இந்த வண்டியோட டிஸ்கிரிப்ஷனை கொடுங்க. அவங்க கிட்ட சொல்லுங்க இந்த வண்டி எங்கே பார்த்தாலும் நமக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ண சொல்லுங்க. அதோ கார் அங்கே இருக்கு, அதில் நெருப்பு பற்றிட்டு இருக்கு. சார், சீட்ஸ் எல்லாம் காலியா இருக்கானா? ஒரு வித்தியாசமான ஸ்மெல் வருது. சார், இந்த டெட் பாடி எரிஞ்சு போயிடுச்சு. ஒருவேளை எவிடன்ஸை அழிக்கிறதுக்காக மாலினி மேடமோட டெட் பாடியை அவங்க எரிச்சிருக்காங்க. அது எப்படி உங்களால் உறுதியாக சொல்ல முடியும்? இது எங்கள் அம்மாவோட பாடின்னு. முகம் எல்லாம் எரிஞ்சு போயிருக்கே. இங்கே பாருங்க, இந்த மோதிரத்தை பாருங்க. இது உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? இது எங்க அம்மாவோட மோதிரம். சொல்லுங்க டாக்டர், ஏதாவது புது நியூஸ்? என்ன புது நியூஸ்? தயா பாடியோட பேசுறதுன்னு அவ்வளோ ஈஸியா? அப்புறம் பாடியும் ரொம்ப எரிஞ்சு போயிடுச்சு. இது கஷ்டம் இல்லையா? ஆனா உங்களுக்கு எதுவுமே கஷ்டம் இல்லைன்னு அடிக்கடி சொல்லிட்டே இருப்பீங்களே. ஆமா, இல்லதான் தயா. கொலகாரன் நினைச்சிட்டா டெட் பாடியை எரிச்சிட்டா நம்மளுடைய இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பத்திலேயே குழப்பம் இருக்கும்னு. நம்மளுடைய படகு நடுப்பாறையில மாட்டிக்கோன்னு. அப்ப மாட்டிக்கிட்டு இருக்க நம்ம படகை வெளியெடுங்க சார். நீங்க ஏதோ ஒரு வழியை கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெடி உங்களை பத்தி என்ன சொல்லுவான்னு? ஃப்ரெடி என்ன பத்தி என்ன சொன்னா? அட ஸ்பெஷலாலாம் ஒன்றும் இல்லை. அவர் என்ன சொன்னார்னா, டாக்டர் சாலங்கிக்கு வயசாயிடுச்சுன்னு. நீங்க ஒரு ஞானியா? இங்க பாரு தயா, யாரெல்லாம் நான் சன்னியாசம் வாங்குவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்களோ அவங்கள தூக்கத்திலிருந்து முழிச்சுக்க சொல்லுங்க. ஏன்னா நான் சன்னியாசம் வாங்க மாட்டேன். நான் இந்த கேஸை சால்வ் பண்ணதுக்கு அப்புறம் நான் சுவிட்சர்லாந்து போக போறேன். எங்க போக போறேன்? சுவிட்சர்லாந்து. எக்ஸாக்ட்லி. நானும் உங்க கூட சுவிட்சர்லாந்து வரேன். ஆனா இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு முதல் அடி எடுத்து வைங்களேன். முதல் அடி எடுத்து வச்சாச்சு தம்பி. அப்படியா? பாடி எரிஞ்சதுனால இப்படி ஆயிடுச்சா? இல்ல, இந்த பாடியை ஃபினாயில்ல கழுவுனதுக்கு அப்புறம் ஆயிடுச்சு. என்ன? இந்த பாடியை ஃபெனாயில்ல கழுவி இருக்காங்களா? ஆமா, கொலைக்காரன் டெட் பாடியை ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்துறதுக்கு முன்னாடி அதை ஃபினாயில்ல நல்லா கழுவி இருக்கான். அதாவது பாடியோட கெமிக்கல் கம்போசிஷனை மாத்துறதுக்கு. கொலைக்காரன் ஒவ்வொரு அடியும் ஒரே நோக்கத்தோடு எடுத்து வச்சிருக்கான். அதாவது நம்ம பாதையில நிறைய கஷ்டங்கள் வரணும்னு. இந்த டெட் பாடியை ஃபினாயில்ல கழுவி அதுக்கப்புறம் பத்த வச்சிருக்கான். தயா, அப்புறம் முதல்ல எரிஞ்சது என்ன? முதல்ல தலைமுடியை எரிச்சிருக்கானுங்க. ஏன்னா விஷம் முதல்ல அதிகமா தலைமுடியில தான் பாதிப்பை ஏற்படுத்தும். சார், காவியா சொன்னாங்கல்ல, அப்படின்னா விஷத்தை மாலினிக்கு ஸ்வப்னா தான் கொடுத்துருக்காங்க. அதனால தானே தலைமுடியை முதல்ல எரிச்சிருக்கானுங்க. ஏன்னா விஷம் கொடுத்துருக்கானுங்க.
அப்படின்னா இதெல்லாம் சொப்னாவோட வேலை தான். வாங்க சார், உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா அம்மாவை கொலை பண்ணது யாருன்னு? இல்ல, ஆனா ரொம்ப சீக்கிரத்திலேயே தெரிஞ்சிடும். அதான் தெரிஞ்சிடுச்சுல்ல சார், சப்னா தான் ஜூஸ்ல விஷத்தை கலந்தது. போது நிறுத்துங்க நீ. எனஃப். எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் உண்டு. டாக்டர் சார், இவங்ககிட்ட நீங்களே சொல்லுங்க. இங்க பாருங்க, நான் தான் இவங்க ஃபேமிலி டாக்டர். சப்னா ஜூஸ்ல பிளட் பிரஷருக்கான மாத்திரையை கலந்தாங்க. ஏன்னா நான் தான் சொன்னேன். ஓ அப்படியா? சரி, ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? யார் இந்த வேலையை செஞ்சிருப்பாங்க? யார் உங்க அம்மாவை கொண்டு இருப்பாங்க? நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நீங்க சார், இவர் தான் எங்க குடும்ப வக்கீல் மிஸ்டர் சஞ்சீவ். சஞ்சீவ் சார். சொல்லுங்க சஞ்சீவ் சார், என்ன சொல்ல வரீங்க? இங்க பாருங்க சார், எனக்கு டவுட் எல்லாம் இல்லை. ஆனா ஒன்று, பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலினி மேடம் என் கூட மீட்டிங் வைக்கணும்னு சொன்னாங்க. மாலினி மேடம் உங்க கூட மீட்டிங் வச்சுக்கணும்னு சொன்னாங்களா? எந்த விஷயத்தை பத்தி? உயில மாத்துறதுக்காக சார். உயில மாத்தணும்னு நினைச்சாங்களா? அப்படியா? ஆனா மீட்டிங் நடக்கல, அதுக்குள்ளதான் இந்த மாதிரி நடந்துருச்சு. சரிங்க சஞ்சீவ் சார், ஒரு விஷயம் சொல்லுங்க. இப்போ இருக்குதே உயில், அத மாலினி அம்மா மாத்தணும்னு நினைச்சாங்கன்னு சொல்றீங்க. அந்த உயில்ல அப்படி என்னதான் இருந்தது, நீங்க சொல்ல முடியுமா? சார், இப்ப இருக்கிற உயில்ல என்ன எழுதியிருக்குன்னா, பாதி சொத்து மிஸ்டர் அனந்த் பேர்ல இருக்கு. அவருக்கு போக மீதி இருக்கிற சொத்து இந்த 2 பேர் மேல இருக்கு. அப்புறம் வக்கீல் சார், இந்த புது உயில் எழுதணும்னு சொன்னாங்களே, அதில் என்ன எழுதணும்னு சொன்னாங்களா? சார், இதை தான் டிஸ்கஸ் பண்ணணும்னு இருந்தாங்க. இதுக்கு மேல எனக்கு எதுவும் தெரியாது சார். மாலினி மேடம் உடல்நிலை சரியில்லாம போயிடுச்சு, அதனால மீட்டிங் நடக்கல. துஷ்யந்த், நாம கண்டுபிடிக்க வேண்டியது மாலினி மேடம் உயிலை மாத்துறதா இருந்தா யாருக்கு லாபமா இருந்திருக்கும், அப்புறம் யாருக்கு நஷ்டம். அடடா, வாங்க வாங்க வாங்க, இந்த கேஸ் சால்வ் ஆயிடுச்சுன்னே வச்சுக்கோங்க. என்னாச்சு சார், டெட் பாடியில இருந்து நிறைய டீடைல் கலெக்ட் பண்ணிருக்கீங்களா? இல்லையா பின்ன, பார்ட்டியில மாலினி மேடம் காதுல இருந்து ரத்தம் வந்துட்டு இருந்தது இல்லையா? அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சிச்சா? அதுக்கு காரணம்தான் விஷம்தான். கரெக்ட். அது ஆரல் ட்ராக்க, அதாவது காதோட இந்த பகுதி, இது அப்படியே அழிச்சிடுச்சு, வீணாயிடுச்சு. பாத்தீங்களா? விஷத்தினால நரம்பு வெடிச்சு ரத்தம் வெளியே வந்திருக்கு. அப்புறம் இது மட்டும் இல்ல, இவங்க ரத்தத்துல நிறைய அளவுல நைட்ரோஜன் கம்பவுண்ட்ஸும் கிடைச்சது. அது மட்டும் இல்லாம அவங்களோட கிட்னில இருந்து ரொம்ப பெரிய அளவில் பொட்டாசியம் அப்புறம் மெக்னீஷியம் கலந்துருக்கு. அப்புறம் இது எல்லாமே ஒரு விஷயத்தை தான் அடையாளம் காட்டுது, விஷம். அப்படின்னா நம்ம சப்னாவை அரெஸ்ட் பண்ணணும் சார். இல்ல 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 இல்ல, இந்த இடத்துல தான் கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு பிரதர். இவங்களுக்கு உண்மையிலேயே விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஆனா அது ஸ்லோ பாய்சன், மெதுவான விஷம். இதை யாரோ 1.5-2 மாசமா விடாமலே கொடுத்துருக்காங்க. அதனால ஜூஸ்ல விஷம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, இந்த விஷயம் எது மூலியமா கொடுக்கப்பட்டிருக்கு? சாப்பாட்லையா? தயா, இந்த விஷயம்தான் கொஞ்சம் குழப்பத்தை ஏற்படுத்துது. பட் வை ஃபியர்? நான் தான் இங்க இருக்கேன்ல. நீ கவலையை விடு, நான் இந்த விஷத்தை கூட உண்மையை கக்க வைப்பேன். ஓகே சார், நீங்க இந்த விஷயத்தை உண்மையை கக்க வைங்க. அதுக்குள்ள நான் மாலினியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க உண்மையை கக்க வைக்கிறேன். ஏன்னா அந்த ஜூஸ் சப்னா மாலினி மேடம்க்கு கொடுத்ததுல விஷம் கிடையாது. மாலினி அம்மாவோட மரணம் ஸ்லோ பாய்சனால நடந்திருக்கு. ஸ்லோ பாய்சனிங், மெல்ல மெல்ல பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷத்தினால, அதாவது அவங்களுக்கு 45 நாளா தினமும் விடாம கொடுத்துருக்காங்க. ஸ்லோ பாய்சனா? அம்மாவை கொல்றதுக்கு இவ்வளவு பெரிய சதியா? ஆமா. அப்புறம் இந்த சதியை செஞ்சது பக்கத்துல இருந்தவங்க தான். அவங்க சாப்பாடு மூலமா அவங்களுக்கு கொடுக்குற மருந்தோடு சேர்த்து கொடுத்துருக்காங்க. சார், எல்லாம் டீ எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. நீங்க சாப்பிடுங்க. ஒரு நிமிஷம், எனக்கு ஒன்று கொடு. ஒரு விஷயத்த சொல்லுங்க.
மாலினி மேடத்துக்கு தினமும் மருந்து மாத்திரை கொடுக்கறது யாரு? சார் அவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுக்கறது சப்னா தான் சார். அப்படியா? ஆமா சார், நான் தான் அவங்களுக்கு மருந்து மாத்திரை கொடுப்பேன். அப்புறம் சில நேரங்கள்ல அத்தையே அவங்க மாத்திரையை எடுத்துப்பாங்க. சில நேரங்கள்ல ஆயுர்வேதிக், சில சமயம் நியூரோபதி. அப்படின்னா சொப்னா மேடம் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? விஷம் அவங்க சாப்பிட்ட டேப்லெட்ஸில் இருந்ததுன்னு சொல்கிறீங்களா? எனக்கு தெரியாது விஷம் எதுல இருந்ததுன்னு. நான் உங்களுக்கு அவங்களோட பழக்கத்தை சொன்னேன், அவ்வளவுதான். சரி, ஓகே. நாங்க அந்த மாத்திரைகளை பார்க்கணும். வாங்க சார், உங்களுக்கு அம்மா ரூமை காட்டுறேன். வாங்க. காவ்யா, காவ்யா, அண்ணி, 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 காவ்யா, அண்ணி, உங்களுக்கு என்ன ஆச்சு? மூச்சு மூச்சு விடுறதுக்கு கஷ்டமா இருக்கு. சுரேஷ், தண்ணி கொண்டு வா. அட, தண்ணி எடுத்துட்டு வாங்க. துஷ்யந்த், இவங்களோட நிலைமை மோசமாகிக்கிட்டே போகுது. சீக்கிரமா ஆம்புலன்ஸை வர சொல்லுங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்க. எஸ் சார். ஸ்ரேயா, நீயும் கூட போ. எஸ் சார். சொல்லுங்கள் டாக்டர், காவ்யா மேடம் இப்போ எப்படி இருக்காங்க? அப்புறம் இவங்களுக்கு என்னாச்சு? இப்போதைக்கு நாங்க இவங்க மயக்கமானதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கிறோம். பட் டோன்ட் வரி, ஆபத்துக்கான எந்த அறிகுறியும் தெரியல. இவங்க சீக்கிரமா கண் விழிச்சிருவாங்க. தேங்க் காட். ஏற்கனவே அத்தம்மா இறந்து போன துக்கத்துல இருந்து எங்களால மீண்டு வர முடியல. காவ்யா அன்னைக்காவது எதுவும் ஆகாம இருக்கணும். டாக்டர் சார், இவங்க கண் விழிச்சதும் எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. ஷூர். தேங்க்யூ. சார், எனக்கு சப்னா மேலே தான் டவுட்டாக இருக்கு. அங்கே பார்ட்டியில் காவ்யா கூட சண்டை போட்டாங்க. அப்புறம் இங்கே அவங்க காவ்யா மேலே அவ்வளோ கேர் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஸ்ரேயா அந்த டீயில் ஏதாவது இருந்திருக்கலாம். அதை குடிச்சு தான் காவ்யா மயக்கமாயிட்டாங்க. சார், டீயை நானும் தான் குடித்தேன். தேங்க் காட் எனக்கு எதுவுமே ஆகலை. ஐயோ ஷோர் பங்கஜ், எதுக்கு சார் அப்படி கேட்குறீங்க? அதாவது உனக்கு மயக்கம் வர மாதிரிலாம் இல்லைல்ல? மயக்கமா? இல்லை சார், மயக்கம்லாம் வரல. ஆனால் வயிறு ஏதோ கடமுடா பண்ணுது சார். வயிற்றுல கடமுடாவா? வேர்த்து கொட்டுது. ஒருவேளை இவருக்கு அப்படியா இருக்குமோ? பங்கஜ், அப்படியே சீரியஸாக உனக்கு ஏதாவது ஆனாலும் நாம் இப்போ ஹாஸ்பிட்டலில் தானே இருக்கோம். அதானே ஆச்சரியமாக இருக்கு. இந்த காவியோட ஹஸ்பண்ட் இன்னும் வரவே இல்லை. பங்கஜ், அவரோட நம்பருக்கு ட்ரை பண்ணு. சார், அவரோட ஃபோன் ஆஃபில் இருக்கு. ஒருவேளை ஆனந்த் தான் காவ்யாவோட டீயில் விஷத்தை கலந்துருப்பாரோ? அப்படியும் இருக்கலாம் பங்கஜ். சார், அப்படி டீயில் விஷம் இருந்திருந்தா ஒருவேளை இதில் வேலைக்காரனும் உடனே இருந்தா? சார். துஷ்யந்த், டாக்டர் என்ன சொன்னாரு? காவ்யாக்கு என்னாச்சு? சார், காவியோட டீயில் விஷம் இருந்ததை டாக்டர் சொல்கிறாரு. ஆனால் இப்போ அவங்க க்யூர் ஆயிட்டாங்க. காவ்யாவோட டீல விஷம் இருந்ததா? சுரேஷ், இப்ப சொல்லு சுரேஷ், டீல எப்படி விஷம் வந்தது? டீல எப்படி விஷம் வந்தது? டீ போட சொல்லி சொன்னாங்க சார், நான் போட்டு கொடுத்தேன், அவ்வளவுதான். இப்ப எல்லாம் தெரிஞ்சிடும். ஒரு விஷயம் சொல்லு, நீ டீ கொண்டு வந்தல்ல, டீயை எங்கேயாவது கொண்டு வந்து வச்சுட்டு வேற ஏதாவது வேலை பார்க்க போயிட்டியா? ஆமா சார், ஞாபகத்துக்கு வந்தது. நான் காலையில டீ கொண்டு வரும்போது ஆனந்த் சார் என்கிட்ட பசிக்குது ஏதாவது கொண்டு வான்னு சொன்னாரு. டேய் சுரேஷ் சார், வெறும் டீ தானா? ஏதாவது டிஃபனும் எடுத்துட்டு போயேன். நேற்று ராத்திரிலேருந்து யாரும் எதுவும் சாப்பிடல. போ. சரிங்க சார். ஆனந்தங்க. சார், அண்ணா அந்த ரூம்ல தூங்கிட்டு இருக்காரு. ஆனந்தங்க. ஆனந்த் ரூம்ல காணோம். தெரியல சார், அண்ணா இங்கே தான் தூங்கிட்டு இருந்தாரு. ஃபோனை போட்டு கூப்பிடுங்க. சார், ரிங் ஆகுது, ஆனால் ஃபோன் எடுக்கல சார். பெல் அடிக்குதான், ஆனால் அண்ணன் ஃபோன் எடுக்கலையா? சார், சுரேஷ் டீ எடுத்துகிட்டு வந்தப்போ அதில் பிஸ்கெட் எதுவும் இல்லை. அப்புறம் அந்த இடத்துல டீ வந்த நேரத்தில் ஆனந்தும் அங்கே இல்லை.
அப்போது ஆனந்துக்கு எப்படி தெரியும் எந்த கப்பு யார் எடுப்பாங்கன்னு? அதானே, டீ குடிக்கும்போது ஆனந்த் அங்கே இல்லவே இல்லை. இந்த சுரேஷ் அங்கே டீ எடுத்துட்டு வரும்போது எல்லா கப்புமே ஒரே மாதிரி தானே இருந்தது. அதில் ஒரே ஒரு மக் இருந்தது, பெரிய மக். அதை காவ்யா எடுத்தாங்க. ஒருவேளை அது காவ்யாவோட ஸ்பெஷல் மக்கா இருக்கலாம். ஒருவேளை அவங்க அதில் தான் எப்பவும் டீ காஃபி குடிப்பாங்க போல இருக்கு. சார், இந்த விஷயம் ஆனந்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஹலோ ஏசிபி சார், நான் டாக்டர் சுமித். டாக்டர் சுமித் சொல்லுங்க. ஏசிபி சார், சீக்கிரமா நீங்க இங்க வாங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும். என்ன அது? டாக்டர் சுமித், காவ்யா நல்லா தானே இருக்காங்க? அவங்க நல்லா தான் இருக்காங்க, ஃபோனில் சொல்ல முடியாது, சீக்கிரமா வாங்க. ஹலோ, ஹாஸ்பிட்டலில் ஏதோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. லெட்ஸ் கோ. லிஸ்ட்டை போட்டு மறுபடியும் டீட்டெயிலை கொடுத்துரு, சரியா? மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். டாக்டர் சுமித்தை எங்க பார்க்கலாம்? சார், அவரை ஐசியூவில் அட்மிட் பண்ணியிருக்கோம். டாக்டர் சுமிதா ஐசியூவில் வச்சிருக்கீங்களா? ஏன் சார், ஒரு ரொம்ப பெரிய சம்பவம் நடந்துருச்சு. டாக்டர் சுமித் அவரோட கேபினில் ரத்த வெள்ளத்தில் இருந்தார் சார். அப்புறம் அவரோட தலையில் ஆழமான காயம் ஏற்பட்டிருக்கு. மை காட், அவரை பார்க்கலாமா? இப்போதைக்கு முடியாது சார், அவர் கோமாவில் இருக்காரு. எப்போ சுயநினைவு திரும்பன்னு தெரியாது சார். துஷ்யந்த், அப்படின்னா இதெல்லாம் செய்யறது அந்த குற்றவாளி தான். அவன் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் எங்கேயோ இருக்கான். முதல்ல மாலினி, இப்போ இந்த டாக்டர் சுமித். காவ்யா சார், ஒருவேளை அந்த கொலைக்காரனோட அடுத்த குறி காவ்யாவும் இருக்குமோ? காவ்யா? காவ்யா காவ்யாவை எங்க காணும் சார்? ஒருவேளை அவன் காவ்யாவையும் கடத்திட்டானா? ஸ்ரேயா, இது யாரா இருந்தாலும் சரி, அவன் காவ்யாவையும் கடத்திட்டான்னா ஹாஸ்பிட்டலுடைய மெயின் கேட் வழியா தான் அவன் போயாகணும். அப்புறம் சார், டாக்டர் சுமித்துக்கும் அந்த கொலைக்காரனை பத்தி ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதனால தான் அவரும் தாக்கப்பட்டிருக்காரு. நிக்கில், அநேகமாக டாக்டர் இங்கே நின்று தான் ஃபோன் பேசிகிட்டு இருந்திருப்பாரு. அப்புறம் பின்னாடி இருந்து யாரோ வந்திருக்காங்க, அவரோட தலையில் பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. அப்புறம் அவர் இங்கே விழுந்திருக்காரு. ஆமாம் சார், டாக்டர் பின்தலையில் பயங்கரம் அடிபட்டிருக்கு. சரி, சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமா டாக்டர் சுமித் கேபினுக்கு எத்தனை பேர் வந்தாங்க? ஐசியூக்கு கூட்டிட்டு போறதுக்கு 4 பேர் வந்தாங்க சார். சார், ஆனந்த பத்தி இது வரைக்கும் எதுவும் தெரியல. ஒருவேளை நடந்த விஷயங்களுக்கெல்லாம் காரணம் அவரா இருக்குமோ? இந்த ஆனந்த் தான் ஏதோ பெரிய பிரச்சனை. இந்த ஆனந்த் கிட்ட ஏதோ பெரிய பிரச்சனை இருக்கு. வாங்க சப்னா மேடம், வாங்க. நீங்க எங்க போயிருந்தீங்க? நான் காவ்யாவோட ரிப்போர்ட்ஸ் வாங்குறதுக்காக போயிருந்தேன், கெஸ்டனாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு. என்ன ஆச்சு? அங்கேருந்து ஒரு ரிப்போர்ட்டை வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளோ நேரமா? கியூ நிறைய இருந்தது. ஆனால் ஏன் கேட்குறீங்க? என்ன விஷயம்? ஆமாம், காவ்யா எங்க? காவ்யாவை கடத்தியிருக்காங்க, புரிஞ்சுதா? என்ன சார்? சார், இந்த பிளட் சாம்பிள்ஸ் எடுத்தாச்சு. மற்றவங்க எல்லாரும் டாக்டர் சாரோட கேபின்குள்ளே போனதுனால அதனால முக்கியமான எவிடன்ஸ் நிறைய அழிஞ்சிருச்சு. அப்புறம் இங்க காவ்யாவை காணோம் இல்லையா? துஷ்யந்த், இது யாரோ ஒரு ஆளோட வேலை கிடையாது. இதை யார் செய்கிறாங்களோ அவங்க கூட ஒருத்தன் இருக்கான். ஒன்று இவங்க குடும்பத்தில் யாராவது இருக்கலாம், அப்புறம் ரெண்டாவது இந்த ஹாஸ்பிட்டலில் யாரோ ஒருத்தன். எஸ், யூரேகா, சாலங்கே. டாக்டர் சார், என்னாச்சு? ஃபாரன்சிக் லேப்ல ஒரே கொண்டாட்டமா இருக்கு. ஆமாப்பா, கொண்டாட்டத்தை நடத்தி தானே ஆகணும். சுவிட்சர்லாந்து என்ன சத்தம் போட்டு கூப்பிடுது. சாலங்கே, சீக்கிரமா இங்க வா, உனக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அப்ப உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிச்சு, டெட் பாடிக்குள்ள எப்படி விஷம் போச்சுன்னு. விஷம் பாடிக்கு வந்தது பற்கள் மூலமா. பற்கள் மூலமாவா? ஆமாம் சச்சின், மாலினி மேடம் 2 மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்களுடைய பற்களுக்கு ரூட் கேனல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ஆப்ரேஷன் நடந்தப்ப அவங்களுடைய பற்களில் யூஸ் பண்ணப்பட்ட மெர்க்யூரிக்கள் அது அளவில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு.
இந்த மெர்க்குரின்றது ஏற்கனவே விஷயம் தானே, என்ன டாக்டர்? கண்டிப்பா. அப்புறம் மாலினி மேடம் சாப்பிடும் போதெல்லாம் அந்த உணவை தன்னுடைய பற்களால் மென்னிருக்காங்க. அந்த சமயம் பற்கள்ல மறைஞ்சிருந்த அந்த மெர்க்குரி சாப்பாடுல மிக்ஸ் ஆயிருக்கு. அப்புறம் வயிற்றுக்குள்ள போயிருக்கு. அப்புறம் மொத்த ரத்தத்திலையும் அது மிக்ஸ் ஆயிருக்கு. இதுதான் அந்த ஸ்லோ பாய்சன். அதனால தான் பாவம் அவங்க இறந்துட்டாங்க. சார், ஒருவேளை டென்டிஸ்ட் இதை வேணும்னே அவர் செய்யாம இருந்து தப்பு நடந்திருந்தா, மேபி மெடிக்கல் நெக்லிஜென்ஸ். இல்லை சச்சின், இந்த சாவு ஆக்சிடெண்ட்டாக இருந்திருந்தா பாடியை எரிச்சிருக்க மாட்டாங்க. எந்த டென்டிஸ்ட் இது செஞ்சாங்களோ வேணும்ட்டு தான் செஞ்சுருக்காங்க. வக்கீல் சார், உங்களுக்கே நல்லா தெரியும். அதாவது எங்கள் அம்மா அவங்களோட உயிரை மாற்றி எழுதணும்னு நினச்சாங்க. எஸ் சார். ஆனால் அவங்களால அது பண்ண முடியல. ஸோ இந்த நிலைமையில் சொத்துக்களை பிரிக்கிறது பழைய உயில் படி தான் நடக்குமா? ஆக்சுவலா விஷயம் என்னன்னா, நானும் உங்க அம்மாவும். வாரே வா வக்கீல் சார், நீங்க டாக்டர் சார் நீங்களும். சரி, நான் ஒரு விஷயம் கேட்கலான்னு தான் வந்தேன். உங்க அம்மா எப்போவாவது பற்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்களா 2-3 மாசத்துக்கு முன்னாடி? இல்லை சார், அவங்க எனக்கு இல்ல, அவங்க இதை பத்தி எங்ககிட்ட எதுவுமே சொன்னதில்ல. டாக்டர் சார், நீங்க ஒரு ஃபேமிலி டாக்டர், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமே. எங்கிட்ட அவங்க இதை பத்தி சொன்னதே கிடையாது. துஷ்யந்த், ஒரு வேலை பண்ணுங்க, வீட்டை நல்லா சோதனை போடுங்க. ஏதாவது கிடைச்சாலும் கிடைக்கலாம். எஸ் சார். அப்புறம் நிக்கில் சார், வீட்டில் எத்தனை பேர் சர்வெண்ட் இருக்காங்க எல்லாரையும் மேலே கூப்பிடுங்க, கூட்டிட்டு வாங்க. ஒரு விஷயம் சொல்லுங்க, உங்களில் யாருக்காவது தெரியுமா மாலினி அம்மா தன்னுடைய பற்களுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்களா ஏதாவது டென்டிஸ்ட்டுங்க கிட்ட 1-2 மாசத்துக்கு முன்னாடி? சார், ஒரு நாள் திடீர்னு முதலாளி அம்மாக்கு பல்லு வலி வந்துருச்சு. அப்புறம் டிரைவர் தான் டென்டிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போனார் சார். சார், நான் உங்களை இங்கே தான் கூட்டிகிட்டு வந்து விட்டேன். அடுத்து அவங்க எங்கே போனாங்க? அது எனக்கு தெரியாது சார். ஓகே, பக்கத்தில் இருக்கிற எல்லா டென்டிஸ்டையும் உடனே செக் பண்ணுங்க. அந்த பக்கம் போங்க. நாங்கள் சிஐடிஸ். இவங்க எப்போது உங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்களா? நோ, ஐ டோன்ட் திங்க் ஸோ. இவங்க இங்கே வந்த மாதிரி தெரியல. கொஞ்சம் கவனமாக பாருங்களேன். 2 மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு. இல்லை சார், இந்த லேடி எங்ககிட்ட ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இவங்க இங்கே வந்த மாதிரி தெரியல. நார்மலி என்னோட பேஷண்ட்ஸை நான் ஞாபகம் வச்சிருப்பேன். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், அந்த சைடில் இருக்கிற டென்டல் கிளினிக்ஸில் யாருக்குமே மாலினி மேடமை தெரியவே இல்லை. அப்படியா? இங்கே பார்ப்போம். சிஐடி ஆளுங்க வந்துட்டாங்க. உனக்கு தெரியும்ல இப்போ என்ன செய்யணும்னு. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சார். நாங்கள் டாக்டரை பார்க்கணும். சார் சொல்லுங்க. நான் டாக்டர் கல்பனா. உங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா? டாக்டர், நாங்கள் சிஐடிஸ். இவங்கள உங்களுக்கு தெரியுமா? இவங்களை இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆமாம், இவங்க யாரு? இவங்க பேர் மாலினி. இவங்கள கொலை பண்ணிட்டாங்க டாக்டர். என்ன கொலையா? என்னாச்சு? கொலைன்னு சொன்னதும் எதுக்கு இப்படி பேச தடுமாறுறீங்க? இல்லை இல்லை, இங்கே முதல் தடவையாக சிஐடி வந்திருக்காங்கல்ல, நான் கொஞ்சம் நர்வஸ் ஆயிட்டேன். பரவாயில்ல, நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க. தேங்க்யூ வெரி மச். அட சார், நீங்களா? இப்போ தான் வந்தீங்க, அவ்வளோ சீக்கிரம் கிளம்புறீங்க? டாக்டர் பிரதீக் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் பார்க்கலையா? டாக்டர் பிரித்தியா? உள்ள லேடி டாக்டர் மட்டும்தானே இருக்காங்க? நோ நோ, நோ லேடி, நோ லேடி, ஒன்லி ஜென்ஸ், ஒன்லி ஜென்ஸ். டாக்டர் பிரதீக். ஓகே ஓகே. என்ன சார் மறுபடியும் வந்திருக்கீங்க? அது என்னன்னா, திடீர்னு அவருக்கு பல்லு வலிக்குது மேடம். அதான் டாக்டரை பார்த்துட்டு போலான்னு வந்தோம். அவர் பேர் என்ன? டாக்டர் கல்பனா. ஒரு நிமிஷம் சார். ஹலோ, என்னாச்சு சார்? எனக்கு ரொம்ப பல்லு வலிக்குது. ஆனால் நான் இப்போது ஜென்ஸ் டாக்டர் கிட்ட தான் காட்டுவேன். லேடி டாக்டர்னா எனக்கு ஒரே வெக்கமாக இருக்கும்.
இல்ல இல்ல இங்க நான் மட்டும்தான் இருக்கேன். ஆனால் செவத்தில் டாக்டர் பிரதீக்கோட சர்டிஃபிகேட்டில் ஒட்டி இருக்கு. இந்த பேரை எந்த லேடிக்கும் வைக்க மாட்டாங்கல்ல. உள்ள போய் நாங்களே செக் பண்ணிக்கிறோம். சார் நீங்க எங்க போறீங்க? சார் சார் டாக்டர் பிரதீக், டாக்டர் பிரதீக், அட டாக்டர், கீழே என்ன பண்றீங்க? நீங்க தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடுங்க. என்ன டாக்டர், கீழே ஏதாவது தேடிட்டு இருக்கீங்களா என்ன? நான் எதுவும் பண்ணல. வாங்க வாங்க, வெளியே வாங்க. வாங்க டாக்டர், வாங்க. நீங்க இங்கேருந்து போங்க. அட நாங்க போயிடுவோம் டாக்டர். நீங்க கிளம்புங்க முதல்ல. போறோம் போறோம், அதுக்கு முன்னாடி கொஞ்சம் நம்ம பேசுவோம். ஆனா நான் எதுவும் பண்ணலையே. அட வாங்க டாக்டர், வாங்க வாங்க. நான் வாங்க. எதுவும் பண்ணல. ஆஹா ஆஹா. சார் இவர் இப்படி சொன்னால் கேட்க மாட்டார் சார். எனக்கு என்னவோ டென்டிஸ்ட்டுக்கு பல் வைத்தியம் பார்க்கணும் போல இருக்கு. அட ஆனால் நம்மள யாருக்குமே டென்டிஸ்டே தெரியாதே சார். அட தெரியலன்னா இப்ப தெரிஞ்சுக்கோங்க. என்ன டாக்டர், பிராக்டிஸ் மேக் அ மேன் பெர்ஃபெக்ட் இல்லையா? நீங்களும் பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்கல்ல? ஆமாமா. அப்ப வாங்க வாங்க, practice வாங்க, வாங்க. பண்ணிடுவோம். வாங்க. உட்காருங்க உட்காருங்க. அட அட உட்காருங்க சார். சார் உட்காருங்க சார். உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. நீங்க நீங்க என்ன பண்றீங்க? உட்காருங்க சார், ஆட்டாதீங்க. தப்பு தப்பு, ரொம்ப தப்பு பண்றீங்க நீங்க. அப்படின்னா நீ பண்ணது மட்டும் சரியா என்ன? நான் எந்த தப்பும் பண்ணலையே. நாங்களும் எந்த தப்பும் பண்ணல டாக்டர் சார். நீங்கள் சீக்கிரமாக வாயை திறங்க, இல்லைன்னா வலி ரொம்ப அதிகமாகிடும். நான் சொல்லிடுறேன். சொல்லு. மாலினியோட ட்ரீட்மெண்ட்டை நான் தான் பண்ணேன். ட்ரீட்மெண்ட்டுங்கிற பேர்ல அவங்க பல்லுல மெர்க்குரியை சேர்த்திருக்க. தப்பாயிடுச்சு. இது தப்பு இல்ல, குற்றம். யார் சொல்லி செஞ்ச? எனக்கு தெரியாது. சொல்றேன். ஆனந்த் இதுக்கு பணம் கொடுத்தாரு. இப்ப எங்க இருக்கான்? பைல்ஸ் குடவுன். டாக்டர் சாலுங்கி. வாட்? ஆனா நில்லு, இல்லனா ஷூட் பண்றவன். ஆனா நில்லு ஆனந்த். கம் ஆன் வாங்க. இங்க வந்து பார்த்தா அவர் கட்டி போட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சது. அவரை காப்பாத்தணும். நடந்தது எல்லாத்தையும் அவர் எங்ககிட்ட சொன்னாரு. இதெல்லாம் யார் பண்ண சொன்னா? இதெல்லாமே என்னுடைய மனைவி காவியா தான் செஞ்சா. அவ இங்கே தான் எங்கேயோ மறைஞ்சிருக்கா. அப்புறம் வேற என்ன? நாங்கள் ஆனந்த வச்சு ஒரு சின்ன விளையாட்டு விளையாடணும். உன்னோட ஒரிஜினல் ரூபத்தை வெளியே கொண்டு வர. அப்போ இதெல்லாம் ட்ராமாவா? ஆனால் உண்மையான ட்ராமா இப்போ தான் ஆரம்பிக்க போகுது. பின்னாடி திரும்பி பாரு. பெரிய இந்திய பெண்ணுன்னு போலி விஷம் போட்டியா நீ? இந்திய பெண் உன்ன மாதிரி இருக்க மாட்டாருங்க. அத்தம்மா
பாதி சொத்தை ஆனந்த் பேர்ல எழுதி வச்சுட்டாங்க. ஆனா ஆனந்த் அவங்க தம்பிங்க மேல நிறைய பாசம் வச்சிருந்தாரு. அப்புறம் அவருடைய பங்கை கூட தன்னோட தம்பிங்களுக்கு கொடுக்கணும்னு நினைச்சாரு. அப்புறம் இந்த விஷயம் உன்னை உறுத்த ஆரம்பிச்சிருச்சு. ஏன்? எனக்கு தெரியும் சார், எனக்கு தெரியும். உயிரை மாத்தி எழுத சொல்லி அவங்க அம்மாவை நிச்சயம் அவர் கட்டாயப்படுத்துவாரு. அதனால தான் நீ அவங்கள டாக்டர் பிரத்யேக் கிட்ட அனுப்பி வச்சிருக்க. அவங்களோட பல்லு வலியை உனக்கு சாதகமாக யூஸ் பண்ணியிருக்க. அப்போதானே அவங்க உயிரை மாத்துறதுக்கு முன்னாடியே இறந்துருவாங்கன்றதுக்காக. ஆமா சார். அப்புறம் நான் பிரத்யேக் கிட்ட சொன்னேன். அப்படி அவர் மாட்டிக்கிட்டாருன்னா என் பேரை சொல்லாம ஆனந்த் பேரை சொல்லி சொன்னேன். அப்போதான் உங்களோட மாமியார், அதாவது மாலினி மேடமோட கொலை கேஸில் ஆனந்த், அதாவது உங்கள் புருஷன் மாட்டிக்குவார். அதுக்கப்புறமா 25 கோடியில் பாதி பங்கு உங்களுக்கு கிடைக்கும். ஹாஸ்பிட்டலில் உன்னை பற்றின உண்மையை டாக்டர் சுமித் தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ நீ அவரையும் அட்டாக் பண்ணியிருக்க. நான் வேற என்ன சார் பண்றது? நான் ஃபோனில் பேசிட்டு இருக்கும்போது அவர் அதை கேட்டுட்டாரு. இப்போ நம்ம விளையாட்டோட அடுத்த அடி. இது மூலமா நம்ம உலகத்துக்கு எப்படி காட்ட போறோம்னா, அதாவது என்னுடைய கண்ட கணவர், அதாவது மிஸ்டர் ஆனந்த் குமார் தன்னோட மனைவியையே கடத்திட்டாரு. இப்படி நீ டாக்டர் சுமித்தை கோமால அனுப்பிட்ட. உன் புருஷனை கிட்னாப்பிங் பண்ணியிருக்க. அப்புறம் மாலினியை கொலை பண்ணியிருக்க. கேவலம் சொத்துக்கு ஆசைப்பட்டு இத்தனை தப்பு பண்ணியிருக்கல்ல நீ. அதுக்கான தண்டனையை நீ அனுபவிக்கணும். உள்ள போ.